ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்டீரியர் வியூ என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணுக்கு நான் சொல்லிக் கொடுத்த ஒரு கண்டெம்பரரி ஸ்டைலில் இருக்கிற ஒரு எக்ஸ்டீரியர் டிசைன் தான் நான் வந்து சொல்லித் தர போகிறேன். ஸோ அதை ஜஸ்ட் ஓவர் வியூ பண்ணலாம், சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, மங்களகரமாக மேக்ஸை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் அந்த டிசைன், சரிங்களா? ஸோ எப்போவுமே இன்சைட் ஆஃப் தி காம்பவுண்ட் தான் நான் ரெண்டர் எடுப்பேன். பட் என்னோட ஸ்டூடெண்ட் அந்த பொண்ணு கேட்டாங்க, இல்லை சார் எனக்கு ரோடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. சரி, ஓகே. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதனால அவங்க சொன்ன மாரியே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ரோடியோல எடுத்துட்டேன். ஸோ ரோடியோ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி கம்ஃபர்டபுளா இருக்காது. சரியா? ஸோ அதனால நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்சைட் ஆஃப் தி காம்பவுண்ட் தான் எடுப்பேன். அந்த கிராஸு இந்த மாரிலாம் வைக்கும்போது, அது பார்க்குறது ரொம்ப கியூட்டா இருக்கும். வேற லெவல்ல காம்போசிஷன் பண்ணி எடுத்தோம்னா இங்க நல்லாருக்கும். பட் இத நான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பயந்து பயந்து பண்ணேன். எப்படி வருதோ அவுட்புட் அப்படின்ட்டு. செம்மையா வந்திருக்கு. நான் அவுட்புட்ட காமிக்கிறேன். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் பெர்ஸ்பெக்டிவ் போய்க்கிறேன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான் ரோடு. இங்க பார்த்தீங்களா? ஸோ சிம்பிளா எடுத்துட்டேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மெட்டீரியலுமே பிபிஆர் மெட்டீரியல் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். சரியா? எல்லாமே பிபிஆர் மெட்டீரியல் தான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஆர்ஐல மட்டும் எடுத்தேன். இது சன் யூஸ் பண்ணவே இல்ல. இங்க பாருங்களேன். இந்த சன்னே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, சன்னே இல்ல. டெஸ்டர்ன்ற கூட ஹெச்டிஆர் தான் யூஸ் பண்ணேன் நானு. சரியா? வேற சன்னே கிடையாது இதுல. சன்லைட்டே இல்ல. சரியா? இங்க பாருங்களேன். ஜஸ்ட் ஒரு ஹெச்டிஆர்ஐ மட்டும் வச்சு என்ன பண்ணியிருக்கேன், எடுத்திருக்கேன் இது. ஓகேவா? அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, லைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து ஐஇஎஸ் லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். 21வது லைட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இத பார்த்தீங்களா, இதான் ஹெச்டிஆர்ஐ. ஸோ டோம் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதில வந்து சன் லைட் சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஈவினிங் வியூல நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எடுத்திருக்கேன். அ அதாவது ஹெச்டிஆர்ஐல நீங்க வந்து ரெண்டர் எடுக்கலாம். பட் எடுக்க தெரிஞ்சுச்சுன்னா மட்டும் எடுங்க. ஹெச்டிஆரை பத்தி ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங். ஹெச்டிஆர்ஐக்குன்னு தனியா அல்கோரிதம் இருக்கு. சரியா? விரைக்குன்னு தனி அல்கோரிதம் இருக்கு. அதுக்கு உள்ளாடி இருக்கிற ஹெச்டிஆர்ஐக்குன்னு ஒவ்வொரு லைட்டுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா மட்டும் நீங்க ஹெச்டிஆர்ஐ மட்டும் வச்சு எடுங்க. இல்லன்னா ஹெச்டிஆர்ஐ பிளஸ் சன் வச்சு எடுக்கிறது பெட்டர். ஓகேவா? ஸோ ஹெச்டிஆர்ஐ எதுக்கு நாம மேக்ஸிமம் யூஸ் பண்றோம் அப்படின்னா, கெல்வின் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா கிடைக்கும். சரியா? கெல்வின் வேல்யூ கரெக்ட்டா கிடைக்கும். மார்னிங் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நாம கெல்வின் வேல்யூக்கு உள்ளாடி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரியா? சன்னோட எக்ஸ்போஷர் காலையில ஒரு மாரி இருக்கும். 8 மணி ஒரு மாரி இருக்கும். 12 மணி ஒரு மணி நேரம் ஒரு மாரி இருக்கும். ஆ ஒரு ஈவினிங் 3 மணிக்கு ஒரு மாரி இருக்கும். 6 மணிக்கு அது ஒரு டைப்பா இருக்கும். ஸோ இந்த மாரி வேல்யூஸ் இருக்கு. சரியா? கெல்வினுக்கு ஒரு வேல்யூஸ் இருக்கு. அந்த வேல்யூ படி தான் நீங்க வந்து என்ன பண்ணணும், குடுக்கணும். அப்பதான் அது வந்து கொஞ்சம் கூட ரியலிஸ்டிக்கா கிடைக்கும். ஒரு வீட கட்டிட்டோம், நம்ம வந்து சுத்தி நம்ம மரத்த நட்டுட்டோம், ரெண்டர் எடுத்தா அது வந்து ஒரு உடனே ரியலிஸ்டிக்காவான்னா வராது. சரியா? அதுக்கு தகுந்த மாரி செட்டிங்ஸ் எல்லாம் குடுக்கணும். குடுத்து எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ரெண்டர் எடுக்கும்போது தான், அதுக்குண்டான ஒரு எஃபோர்ட் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டர் எடுக்கிறதுக்கு 6 1/2 மணி நேரம் ஆச்சு. 6 1/2 மணி நேரம் என்னோட சிஸ்டத்துக்கு ஆச்சு. 32 ஜிபி ராம் யூஸ் பண்றேன். எனக்கே எவ்வளோன்னா, உங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 32 பிளஸ் கிராபிக்ஸ் கார்ட்லாம் இருந்துச்சுன்னா நல்லா வந்துரும். ஒரு 8 ஜிபி, ஒரு 16 ஜிபிலாம் யூஸ் பண்ணீங்கன்னா, ஒரு 10லேருந்து ஒரு 15 மணி நேரம் கூட எடுக்கலாம். நாம குடுக்குற ரெண்டர் செட்டிங்க பொறுத்து இருக்குது. எனக்கு ஹை குவாலிட்டியா வேணும் அப்டின்னா, ஹை குவாலிட்டி செட்டிங்ஸ் குடுத்து நீங்க எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு வந்து நார்மலா ஒரு பேசிக்கா ஒரு அவுட்புட் மட்டும் கிடைச்சா போதும்னா, அதுக்கு தகுந்த மாரி ரெண்டர் செட்டிங்ஸ் தனியா இருக்கு. அத கூட எடுத்துக்கலாம். ரெண்டர் செட்டிங் எல்லாம் ஒரு நாள் நான் போடுறேன். சரிங்களா? ஓகே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டெம்பரரி ஸ்டைலு. ஒரு பங்களா டைப்ல நான் எடுத்திருக்கேன். சரியா? இது பார்த்தீங்களா? ஒரு பங்களா டைப்ல எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரோடு ஜெனரேட்டர்ல இருக்கு. ஓகேங்களா? இது பார்த்தீங்களா இருக்கு. இது வந்து ஒரு மேன்ஹோல் மாரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரோடு ஜெனரேட்டர். அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, பிபிஆர் மெட்டீரியல் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு ஃபுட் பாத் மாரி இருக்கட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளான ஒரு கேட்டு. சரியா? பெரிய லெவல்லலாம் நம்ம பண்ணல இது. சிம்பிளா ஒரு கேட். அதுக்கு வந்து ஒரு வுட்டன் மெட்டீரியல் வந்து கரெக்ட்டா மேப்பிங் எல்லாம் பண்ணி குடுத்துருக்கேன். ஓகேங்களா? அவ்வளோதான். வேற இதில பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து லைட்ஸ் இருக்கு. சரியா? இங்க பார்த்தீங்களா? இது வந்து வெல்கம் லைட். ஓகேவா? அவுட்புட்ட காமிக்கிறேன். நல்லாவே தெரியுது. அண்ட் வேற எல்லாமே பாருங்க, ஐஇஎஸ் லைட். எல்லாத்துக்குமே ஒரே எக்ஸ்போஷர், ஒரே லைட்டு தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா ம் ஒரு இது என்ன சொல்றது, ஒரு செடி மாரி, ஒரு தொட்டி மாரி கட்டி வச்சிருக்கேன்.
இது எல்லாமே கேஎஸ்லேருந்து எடுத்தது தான். இதுவும் கேஎஸ்லேருந்து எடுத்தது தான். ஓகேவா? இதுவும் கேஎஸ்லேருந்து எடுத்தது தான். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் லைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் லைட்ஸு வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டான ஒரு வேல்யூ கொடுத்து பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்டர் தான் இது. சரி, இதுக்கு வந்து ஒரு கோல்டன் கலர் கொடுத்துருக்கேன். ஓகேவா? கொஞ்சம் கூட ரியலிஸ்டிக்காக தெரியட்டுமே அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, புஷ்ஷஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் மேலே வச்சிருக்கிறேன். சரியா? கொஞ்சம் கூட நல்லா இருக்கட்டும். டீட்டெயில்ஸ் அதிகப்படுத்தி காமிச்சா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த டிசைன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில பாருங்க, இதில வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா இந்த கனெக்ட் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டிட்டாச் பண்ணி வச்சு ஒரு கலர் குடுத்துருக்கேன். கொஞ்சம் எடுத்து காமிக்கட்டும் அப்படின்ட்டு. ஏன்னா இது பேரலல் பார்த்தீங்களா? இத பார்த்தீங்களா இருக்கு. ஸோ இது பாருங்க. ஸோ இந்த மாரி நீங்க வந்து மல்டிப்ளா அழகாட்டு பண்ணும்போது நல்லா வரும். ஸோ இந்த கலரும், இந்த கலரும் பார்க்குறதுக்கு காம்பினேஷன் ரொம்ப நல்லாருக்கும். ஸோ அதுக்காக நான் குடுத்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு ஒரு வுட்டன் மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். சரியா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேட்ல எடுத்தது தான். டெக்ஸ்சர் வந்து பெயிண்ட்டுக்கு நான் அவ்வளவா எடுக்கல. காம்பவுண்டுக்கு டெக்ஸ்சர் எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா? ஸோ காம்பவுண்ட் வால் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்சர் பெயிண்ட் தான். இது வந்து கேஎஸ்ல இருக்கிறது தான். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ண ஒரு மெட்டீரியல். ஓகேவா? ஸோ மெட்டீரியல்ஸ்லாம் வேணும்னா கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவுட் சைட் ஆஃப் தி வால் ரெண்டர் அப்படினால, நான் இன்னர்ல நான் அந்த அளவுக்கு வந்து எதுவுமே பண்ணல. வந்து பார்த்தீங்களா, இன்னர்ல வந்து பிளாங்கா தான் விட்டுருக்கேன். ஸோ அது அப்படியே இருந்துட்டு போட்டும் அப்படின்ட்டு. ஓகேவா? வேற இதில பெருசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஸோ இதான் என்வைரன்மென்ட் செட்டப். நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில பர்கோலாஸ் ஒரு எலிவேஷன் மாரி நான் குடுத்துருக்கேன். அண்ட் 2 ஸ்ட்ரீட் லைட் இருக்கு. வேற வந்து பார்த்தீங்கன்னா, ரோடு மெட்டீரியல். இது வந்து ரிஃப்ளெக்ஷனோட நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், மேப்பிங் கரெக்ட்டா பண்ணி குடுத்துருக்கேன். நல்லாவே வந்துடுச்சு அவுட்புட்டு. நான் காமிக்கிறேன் இப்போ. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா, பால்கனி கிளாஸ் இது வந்து டிண்டர்ல குடுத்துருக்கேன். அண்ட் மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிஎன்சி கட்டிங் மாரி பண்ணியிருக்கேன். அத பார்த்தீங்களா? ஸோ இது வந்து பாருங்க, ஒரு சிஎன்சி கட்டிங் மாரி இருக்கு. ஆக்சுவலி இத கட் பண்ணிட்டு என்ன பண்ணேன் அப்டின்னா, ஒரு மெட்டீரியல் வந்து உள்ளாடி ப்ரொவைட் பண்ணேன். சரியா? அந்த பார்த்தீங்களா இருக்கு. ஸோ ஒரு மெட்டீரியல் வந்து உள்ளாடி ப்ரொவைட் பண்ணேன். ஸோ அதுவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, உள்ளாடி லைட்டு இங்க பார்த்தீங்களா, 2 லைட்டு. ஒண்ணு டவுன், இன்னொன்னு அப் பார்த்து வச்சிருக்கேன். அதுவும் நல்லா தான் வந்திருக்கு. ஸோ ஓவராலா நாம என்ன பண்ணுவோம், அவுட்புட்டா பார்க்கலாம். ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஸோ இதத்தான் ஓகே. ஸோ இதுதான் அவுட்புட். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 3ds Max 2023 அண்ட் V-Ray 6.30ல எடுத்தா ஒரு கண்டெம்பரரி லுக்கு அவுட்புட். நான் சொன்னேன்ல, அந்த டிண்ட் வேல்யூ, கெல்வின் வேல்யூ, டெம்பரேச்சர். ஸோ பார்த்தீங்களா, டெம்பரேச்சரோட நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், குடுத்து எடுத்திருக்கிறோம். நான் சொன்ன மாரி ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணி நான் வந்து என்ன பண்ணேன், இத கொஞ்சம் கூட ரிஃப்ளெக்ட் ஆகுற மாரி பண்ணேன். சரியா? ஏன்னா இது வந்து பார்க்குறது வந்து ஒரு ஈவினிங் வியூ தான். சரியா? இது வந்து மத்தியான வியூ கிடையாது, மார்னிங்கும் கிடையாது. ஒரு ஈவினிங் லுக்ல எடுத்தனால கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷனும் இருந்துச்சுன்னா, பார்க்குறதுக்கு இன்னும் கியூட்டா இருக்கும் அது. சரிங்களா? ஸோ ஸோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கும் இந்த மாரி ஏதாச்சும் பண்ணணும், இல்ல ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது. நீங்க டிசைன் அரைஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? அந்த டிசைன் பண்ணும்போது ஏதாச்சும் கண்டிப்பா டவுட்ஸ் வரும். அப்படி வந்துச்சுன்னா தாராளமா எனக்கு கால் பண்ணுங்க. உங்கள கண்டிப்பா நான் வந்து கைட் பண்றேன். ஆன்லைன் கிளாஸ் கூட போயிட்டு தான் இருக்கு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, தாராளமா வாங்க. இந்த மாரி ப்ரொஃபஷனலா ரெண்டர் எடுக்கலாம். ஓகேவா?